வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லிங்க. நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பிங்க் கலரில் பூ வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, அது மேலே அந்த பிங்க் கலரில் பூ வந்ததுனாங்க, அதை நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு, அறுவடைன்னா அதை பறித்து போட்டுருந்தோங்க. அந்த நுனியை வந்து கிள்ளி போட்டுருந்தோங்க. இது வந்து ஒரு விதமான நோய் தாக்குதலுங்க. அது பறித்து போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா தைமோதேசியம், மோனோக்ரோட்டோபாஸ், இது 2 மருந்தையும் கலந்துங்க. ஒரு டேங்க் எவ்வளோ கொள்ளளவுன்னு பார்த்துட்டு அந்த மருந்தை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக வந்து தெளிக்கணுங்க. பார்த்து அடுத்த வினாடியே வந்து தெளிக்கணுங்க. இல்லைனா வந்து செடி இன்னும் மொத்தமாக நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து அந்த பார்த்து இம்மிடியட்டாக அடுத்த செகண்டே வந்து நீங்கள் தெளிச்சிடணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எங்கள் தோட்டம் கூட அந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக் ஆகிருக்கு. இப்போ நாங்களும் வந்து பாருங்கள், அதை வந்து மேலே இருக்கிற அந்த எங்கெல்லாம் இந்த பிங்க் கலரில் பூ வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு சிசர் வச்சு ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம கொஞ்சம் மேன் பவர் யூஸ் பண்ணி அதை மேலே இருக்கிறதெல்லாம் வந்துன்னா அதெல்லாம் அறுத்து போட்டுவிட்டா நமக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து செடிங்களை வந்து முறையாக வந்து இந்த மருந்து தெளிச்சணுங்க. இம்மிடியட்டாக தெளிக்கணுங்க, டிலே பண்ணக்கூடாது. நண்பர்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. மல்லி வந்து இப்போ அமாவாசை தாண்டிடுச்சிங்க. அதனால் இந்த ஆடி மாதம் வந்து மல்லி விலை வந்து சக்கப்போடு போட போகுதுங்க. என்னை வந்து கடைக்காரர் சொல்லியிருந்தாங்க, இப்போது ஆடி மாதம் வந்து மல்லி வரா மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. நானும் வந்து இன்னும் ஒரு 1000 பிளான்ட் வந்து மல்லி நட போகிறேங்க. ஏன்னா ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அமையல. மல்லி நட்டோம், அது சாமந்தியோடு நட்டதுனால அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சிங்க. நோய் தாக்குதல் அதிகமாகிடுச்சிங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு ஒரு புதுசாக வந்து நடலான்னு சொல்லி பார்க்குறோங்க. இந்த மாதிரி மல்லி கொண்டு வந்துடலாங்க. இதிலே பார்த்திங்கன்னா சில பிங்க் பூவெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து இம்மிடியட்டாக இப்போ எடுத்துகிட்டு அந்த பிங்க் பூவெல்லாம் பறித்து கீழே போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. இதில் வந்து தைமோதேசியம், மோனோக்ரோட்டோபாஸ் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துங்க. நீங்கள் இம்மிடியட்டாக அதை வந்து கலந்து நீங்கள் வந்து தெளிச்சிருங்க. அதாங்க ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இது வந்து நமக்கு வந்து ஃபுல் ஃபார்முங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. சிறப்பான ஒரு பயிருங்க மல்லி. அதை வந்து தண்ணி வந்து நல்ல முறையாக தண்ணி வேணுங்க. இது பாருங்கள், சின்ன செடி தாங்க, பூ எப்படி இருக்குது பாருங்கள். மல்லி வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிருங்க. நமக்கு வந்து நிகர லாபம், நல்ல லாபகரமான ஒரு பயிருங்க. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, நம்ம தண்ணி வந்து சிறப்பாக காட்டணுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்ததுலே வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல, தண்ணி எங்கெல்லாம் குறைவாக போயிருக்கோ சில மேட்டு பகுதியில் அங்கெல்லாம் செடி வளர்ச்சி அவ்வளோ இல்லைங்க. எங்கெல்லாம் தண்ணி நல்ல ஒரு ஃப்ளோ அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க செடியோட வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேங்க நான். மருந்து, ஸ்ப்ரே, அடி உரம் இது எல்லாமே வந்து ஒரு பங்குன்னா, தண்ணி வந்து மீதி 2 பங்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க. ஏன்னா தண்ணி இங்கெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், பட்டன் ரோஸ் நான் வரும்போதுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தது. வந்ததுக்கப்புறங்க கொஞ்சம் அதை டெவலப் பண்ணேங்க. டெவலப் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டோம் 2-3 தடவை. நேற்று வந்து நல்ல மழைங்க நம்ம ஊரில். விட்டதுக்கப்புறங்க செடியெல்லாம் நல்லா தெளிஞ்சு ஒரு மாதிரி நல்லா க்ரோத் ஆகுதுங்க. அதனால் சொல்கிறேங்க. நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார் பிங்க் இது வந்தேன்னா. ஏன்னா இது வந்து இப்போது இந்த அட்டாக் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. நம்ம தோட்டம்ன்ட்டு இல்லை, பரவலாகவே நிறையா தோட்டம் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட தோட்டம் கூட அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் அந்த மாதிரி தான் அட்டாக் இருக்குது. அதனால் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இமிடியேட்டாக நம்ம அதை ரிகவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க, நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.